So, இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for GE3791 Human Values and Ethics. இதுல யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா the world democracies இந்த டாபிக் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல ஒரு 3 கான்செப்ட் இருக்கு. French Revolution, American Independence, then Indian Freedom Movement. ஸோ இந்த 3 டாபிக் படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். இதுல பிரெஞ்சு ரிவல்யூஷன், அதுக்கப்புறம் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், இந்த 2 டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இதுக்கு ஆர் சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இதுல ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஃப்ரீடம், ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி படிக்கணும்னா எல்லா சப்ஹெட்டிங்கையும் ஒரு 2 மார்க்ஸ் எழுதுற அளவுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி படிச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்படி எல்லா சப்டாபிக்கும் சேர்த்து இதுல ஒரு பிக் கொஸ்டின் நீங்க படிச்சுக்கலாம். பட் இந்த வேர்ல்டு டெமோக்ரஸிஸ், பிரெஞ்சு ரிவல்யூஷன், இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், தென் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ், இந்த 3 டாபிக்கையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நீங்க ஒரு பிக் கொஸ்டின் ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா செகுலரிசம் இன் இந்தியா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்கரேஜிங் நான் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ், தென் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் செகுலரிசம் இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட். செகண்ட் யூனிட்ல இந்த 3 கொஸ்டினும் படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பிக் கொஸ்டின் செமஸ்டர்ல அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் திங்கிங் அண்ட் மெத்தட், அதுல வேலிடேட்டிங் ஃபேக்ட்ஸ் யூசிங் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச், இது ஒரு டாபிக். தென் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் திங்கிங், இது செகண்ட் டாபிக். தென் ப்ரொபோசிங் அண்ட் டெஸ்டிங் ஹைப்போதிசிஸ், இது தேர்ட் டாபிக். ஸோ இந்த சயின்டிஃபிக் திங்கிங் அண்ட் மெத்தட்ல மொத்தம் 3 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 டாபிக்கும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்லையும் அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா application of ethical reasoning to social problems, then constitutional protection and policies, then the impact of inclusive practices on social ethics. The third question வந்து ரொம்ப ரொம்ப important. Then the 21 lessons for the 21st century by Yuval Noah Harari. So இந்த கான்செப்ட் வந்து பார்ட் சில கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த யூனிட்ல நீங்க ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் தான், 3 and 4. இந்த 2 கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 கொஸ்டின்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. அதுல இருந்து நீங்க எப்படியும் ஒரு பிக் கொஸ்டினாவது அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இந்த 4th கொஸ்டின் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி தான். ஸோ இதை வந்து நம்ம பார்ட் சில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் இதை தவிர ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் இன் த மாடர்ன் சொசைட்டி, தென் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டி, இந்த 2 டாபிக்கும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படியும் நம்ம ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஒன் மோர் டாபிக் படிக்க முடியும் அப்படின்னா இந்த அன்பேர் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ், இந்த டாபிக்கையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ தட் 5th யூனிட்லையும் நீங்க ஒரு கொஸ்டின் ஆர் பார்ட் சில இருந்து கேட்டாங்கன்னா 2 கொஸ்டின் கூட நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா யூனிட்லையுமே ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 3 கொஸ்டின்ஸ் எல்லா யூனிட்லையும் படிச்சிங்கனாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் எல்லா யூனிட்லையுமே அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ பார்ட் சி படிக்கணுங்கிறதுக்காக நான் 2 கொஸ்டின் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது ரெண்டுமே கேஸ் ஸ்டடி தான். ஸோ இந்த 2 கேஸ் ஸ்டடியுமே கண்டிப்பா படிங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி கண்டிப்பா பார்ட் சில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொடுத்துருக்கிற இந்த 15 கொஸ்டின்ஸை படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா எல்லா யூனிட்லையும் ஒரு பிக் கொஸ்டினாவது அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ தட் ஈஸியா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.